ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்மசூட்டிக்கல் மெடிசினல் கெமிஸ்ட்ரியில இருந்து பார்க்க போற சாப்டர் வந்து sympathomimetic drugs ஆர் adrenergic drugs ஆர் adrenergic agonist. ஸோ இதுக்கு 3 பேர் இருக்கு. ஸோ இது எந்த நர்வஸ் சிஸ்டத்துக்கு கீழே வருது அப்படின்னா என்னது? ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம். ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம். அதுக்கு முன்னாடி நர்வஸ் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம கிளாசிபிகேஷன்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ட்ரக்ஸ் பத்தி உள்ள போகலாம். இது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான். நம்ம ஆல்ரெடி அனாட்டமி, பிசியாலஜி அண்ட் பார்மகாலஜில படிச்சிருப்போம். ஸோ பாருங்க, இந்த நர்வஸ் சிஸ்டத்தை வந்து மேஜரா 2ஆ பிரிக்கலாங்க. ஒன்னு வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்னு வந்து பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா பிரெயின் படிப்போம், அப்புறம் பிரெயின் ஸ்டெம் படிப்போம், அதுக்கப்புறம் என்னது ஸ்பைனல் கார்டு படிப்போம். ஸோ இந்த 3 பத்தி படிக்கிறது தான் வந்து என்னது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிஃபெரி, ஸோ நம்ம சென்ட்ரல்ல தவிர நம்ம பாடி பெரிஃபெரி எல்லாமே வந்து பெரிஃபெரி ஆர்கானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, என்னென்ன நர்வ் ஃபைபர்ஸ் போகுது அது எல்லாமே வந்து பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டத்துல நாம படிப்போம். ஸோ இந்த பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து நாம மேஜரா 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு வந்து ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது ANS அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம், SNS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து இது எஸ்பெஷலி எதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா which regulate involuntary bodily process. நம்ம உடம்புல இன்வாலண்டரி ஆர்கான்ஸ், இன்வாலண்டரி ப்ராசஸ் எல்லாமே என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுதான் வந்து என்னது ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உடம்புல இன்வாலண்டரியா வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்மூத் மசில்ஸ் அண்ட் செக்ரிட்டரி கிளாண்ட்ஸ். ஸோ நம்ம உடம்புல சிம்பிளா ரெண்டே ரெண்டு லைன்ல சொல்ல போனா இந்த ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஸ்மூத் மசில்ஸ் அண்ட் கிளாண்ட்ஸ் இது ரெண்டையும் முக்கியமா மேஜரா வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஸ்மூத் மசில்ஸ், ஹார்ட், மயோகார்டியல் ஸ்மூத் மசில்ஸ், அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதுல என்னது ட்ரக்கியா அண்ட் தென் பிராங்கியல் ஸ்மூத் மசில்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கண் எடுத்துக்கோங்களேன், அதுல நிறைய ஸ்மூத் மசில்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி நம்ம உடம்புல ஸ்மூத் மசில்ஸ், அந்த ஸ்மூத் மசில்ஸ் எல்லாமே வந்து வாலண்டரிஸ். சோ அது நம்ம கண்ட்ரோல்ல ஃபங்க்ஷன் ஆகாது. ஓகேங்களா? சோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்ன ஆர்டர் கொடுக்குதோ அது பிரகாரம் வந்து ANS வழியா அது எக்ஸிக்யூட் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்கா வாலண்டரியா இன்வாலண்டரியா நம்ம கண்ட்ரோல் இல்லாத இன்வாலண்டரியா அது அதனுடைய ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து நம்மளுடைய ஹார்ட்டை வந்து ஒரு நிமிஷம் நாம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம், ஹார்ட் பீட்டை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முடியாது. அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அதனாலதான் வந்து சுருக்கமா இந்த ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ரெகுலேட் இன்வாலண்டரி பாடிலி ப்ராசஸ். ஸோ நம்ம ரெஸ்பிரேஷன்ஸ், இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. நாம நினைச்சாலும் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அதாவது பாட்டுக்கு வந்து CNS ஆர்டரோட அது வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம உடம்புல இருக்கிற இன்வாலண்டரி ப்ராசஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம். செகண்ட் PNSல, அதாவது பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டத்துல வந்து பார்க்கக்கூடியது சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இந்த சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற சம் வாலண்டரி மூவ்மெண்ட், எஸ்பெஷலி என்னது மசில்ஸ், சம் ஸ்கெலெட்டல் மசில்ஸ், இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது என்னது சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஆர்கான்ல இருந்து சிக்னல் CNS போகும், அதுக்கப்புறம் CNS வந்து என்னது ஆர்டர் வந்து மோட்டார் ஃபைபர்ஸ் மூலியமா மசில்ஸ்க்கு போகும், அதுக்கப்புறம் மசில்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைசெப்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ் மசில்ஸ் இருக்கு, இது நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம நினைச்சா கண்ட்ராக்ட் பண்ண முடியும், நினைச்சா ரிலாக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ வித் ஹெல்ப் ஆஃப் CNS அண்ட் சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஓகேங்களா? சோ அப்போ பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து ANS ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். சோ நாம இன்னைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியது வந்துங்க ANS ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம். இந்த ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டத்துல வந்து 3 முக்கியமான நர்வ் ஃபைபர்ஸ், 3 முக்கியமான சிஸ்டம் இருக்குங்க. ஒன்னு வந்து என்டரிக் நர்வஸ் சிஸ்டம். என்டரிக் நர்வஸ் சிஸ்டம்னா நம்ம உடம்புல இருக்கிற என்டரிக் சிஸ்டம், அதாவது கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் சிஸ்டம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அடுத்தது வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். மூணாவது வந்து பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஓகேங்களா? இந்த மாதிரி 3ஆ பிரிக்கலாம் ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டத்தை. சோ இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு நர்வ் ஃபைபர்ஸ் இருக்கு, ஒரு நியூரான்ஸ் இருக்கு,
அதுதான் என்னது அட்ரினர்ஜிக் நர்வ் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அட்ரினர்ஜிக் நர்வ் ஃபைபர். ஸோ அதனுடைய ஃபங்க்ஷனை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்னா, அது ஒரு முக்கியமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வழியா அதனுடைய ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. அதுக்கு பேர் தான் என்னது நார் அட்ரினலின். நார் அட்ரினலின். ஸோ அப்போ அந்த அட்ரினர்ஜிக் நர்வ் ஃபைபர்ஸ் வந்து அந்த நர்வ் எண்டிங்ல நார் அட்ரினலின் அப்படிங்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டரை வந்து செக்ரேட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், இது சிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அட்ரினர்ஜிக் நர்வ் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டும் ஒன்னே தான். இந்த அட்ரினர்ஜிக் நர்வ் ஃபைபர்ஸ் வந்து என்ன பண்ணுது, நார் அட்ரினலின் அப்படிங்கிற வந்து ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரை செக்ரேட் பண்ணது. அதே மாதிரி ஆட்டோனமிக் நர்வ் சிஸ்டம் கண்ட்ரோல்ல இன்னொரு முக்கியமான ஒரு கேட்டகோலமைன் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து செக்ரேட் ஆகுது. அது வந்து நர்வ் ஃபைபர்ஸ் வழியா செக்ரேட் ஆகிறதுல அதுக்கு பேர் என்னது அட்ரினலின். அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் நார் அட்ரினலின், ரெண்டாவது வந்து அட்ரினலின். இந்த அட்ரினலின் வந்து எங்க செக்ரேட் ஆகுது அப்படின்னா, நம்ம கிட்னிக்கு மேல இருக்கிற ஒரு கிளாண்ட், எல்லாருக்கும் தெரிஞ்ச கிளாண்ட் என்னது அட்ரினல் கிளாண்ட். அந்த அட்ரினல் கிளாண்ட்ல ரெண்டு பார்ட் இருக்கு, கார்டெக்ஸ் அண்ட் மெடுலா. ஸோ இந்த மெடுலால இருக்கிற ஒரு ஸ்பெசிபிக் செல்ஸ்ல இருந்து அந்த அட்ரினலின் வந்து செக்ரேட் ஆகுது. ஸோ அப்போ சிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ் உடைய நார் அட்ரினலினும் அட்ரினல் மெடுலால இருந்து அட்ரினலினும் செக்ரேட் ஆகுது. இந்த மேஜர் ரெண்டு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னால தான் வந்து இந்த இன்வாலண்டரி ப்ராசஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்தது இன்னொன்னு வந்து டோபாமைன். இது வந்து ஒரு கேட்டகோலமைன், புரியுதுங்களா? இது வந்து ஒரு கேட்டகோலமைன், பட் இது வந்து ஒரு டோபாமினர்ஜிக் நர்வ் ஃபைபர்ஸ் மூலமா நமக்கு செக்ரேட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இங்க பாருங்க, இந்த நார் அட்ரினலின், இந்த டோபாமைன், இது எல்லாமே நம்ம பொதுவா வந்து கேட்டகோலமைன் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்ப செக்ரேட் ஆயிடுச்சு. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரெண்டு ரிசெப்டார்ஸ் மூலமா வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஒன்னு வந்து ஆல்பா ரிசெப்டார், இன்னொன்னு வந்து பீட்டா ரிசெப்டார். இந்த ஆல்பா ரிசெப்டாரை ஃபர்தரா ரெண்டா நம்ம பிரிக்கலாம், ஆல்பா 1 அண்ட் ஆல்பா 2. இந்த பீட்டா ரிசெப்டார்ஸை மூணா பிரிக்கலாம், பீட்டா 1 சப்டைப்ஸ் பீட்டா ரிசெப்டார்ஸ், பீட்டா 1, பீட்டா 2 அண்ட் பீட்டா 3. ஸோ இந்த ஒவ்வொரு ரிசெப்டார்ஸும் ஒவ்வொரு பர்டிகுலர் ஆர்கான்ஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஒரு சில ரிசெப்டார்ஸ் வந்து பிளட் வெசல்ஸ்லயும், ஒரு சில ரிசெப்டார்ஸ் வந்து என்னது ஏட்ரியம்லயும், ஒரு சில பிளட் வெசல்ஸ் வந்து என்னது யூட்டிரஸ் ஸ்மூத் மசில்ஸ்லயும், ஒரு சில ரிசெப்டார்ஸ் வந்து ஜிஐடி ட்ராக்ட்லயும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரிசெப்டார்ஸ் அட்ரினர்ஜிக் ரிசெப்டார்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கான் டிஷ்யூல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்னது ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டத்துல சிம்பத்தட்டிக் பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், இதுக்கு பாருங்க, இது வந்து எந்த ஃபைபர்ஸ் வழியா அதனுடைய இன்வாலண்டரி பாடிலி ப்ரோசஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா கோலினர்ஜிக் ஃபைபர்ஸ் ஆர் பாராசிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான நியூரோ டிரான்ஸ்மிட்டரை வந்து செக்ரேட் பண்ணது. அதுக்கு பேர் வந்து அசிட்டைல் கோலின், ACH, எல்லாருக்கும் தெரிஞ்சது அசிட்டைல் கோலின். ஓகேங்களா, இந்த செக்ரேட்டான அசிட்டைல் கோலின் வந்து மேஜரா ரெண்டு முக்கியமான ரிசெப்டார்ல போய் வந்து அதனுடைய ஃபங்க்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஒன்னு வந்து நிகோட்டினிக் ரிசெப்டார், இன்னொன்னு வந்து மஸ்காரனிக் ரிசெப்டார்ஸ். இந்த நிகோட்டினிக் ரிசெப்டார்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து NN, இது வந்து கேங்லியாவில் பிரசன்ட் ஆயிருக்கும், நம்ம ஃபார்மகாலஜில டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து NM, இது வந்து நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்ஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து மஸ்காரனிக் ரிசெப்டார்ஸ். இதுல வந்து 5 சப்டைப்ஸ் மஸ்காரனிக் ரிசெப்டார் இருக்கு, M1, M2, M3, M4 அண்ட் M5. ஸோ இந்த சப்டைப்ஸுமே வந்து ஒவ்வொரு மஸ்காரனிக் ரிசெப்டார் ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்மூத் மசில்ஸ் அண்ட் ஒரு பர்டிகுலர் ஆர்கான்ஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து மேஜரா ரெண்டு நர்வ் ஃபைபர்ஸை வந்து வச்சிருக்கு. ஒன்னு வந்து சிம்பத்தட்டிக் ஆர் அட்ரினர்ஜிக் நர்வ் ஃபைபர்ஸ், இது வந்து நார் அட்ரினலினை செக்ரேட் பண்ணும். ரெண்டாவது வந்து கோலினர்ஜிக் நர்வ் ஃபைபர்ஸ் ஆர் பாராசிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ், இது வந்து என்னது அசிடைல் கோலினை செக்ரேட் பண்ணும். அது அதனுடைய பர்டிகுலர் ஸ்பெசிபிக் ரெசெப்டார்ல போய் பட்டு அது சம் இன்வாலண்டரி என்னது ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்துங்க
இந்த ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டத்துல வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது சிம்பத்தோமைமேட்டிக் ட்ரக்ஸ். ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன்ஸ் பார்க்கலாம், நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் ட்ரக் போகலாம். சிம்பத்தோமைமேட்டிக் ட்ரக்ஸ், மைமேட்டிக் அப்படின்னா மிமிக், காப்பி. சோ இங்க பாருங்க, இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துல வந்து என்னது, ரெண்டு முக்கியமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து செக்ரேட் ஆகுது. ஒன்னு வந்து நார் அட்ரினலின், இன்னொன்னு வந்து அட்ரினலின் ஃப்ரம் அட்ரினல் மெடுலா. ஓகேங்களா, இது ரெண்டும் என்ன வேலை செய்யுதோ நாம இன்னைக்கு பார்க்க போறது மேஜரா என்னது, adrenergic fibers or sympathomimetic drugs. இந்த adrenaline and noradrenaline என்ன வேலை செய்யுதோ, ஓகேங்களா, சோ அது சேம் வந்து நம்ம வெளியில இருந்து கொடுக்கக்கூடிய ட்ரக், இதே நம்ம வெளியில இருந்து கொடுக்கக்கூடிய ட்ரக் இது என்ன வேலை செய்யுதோ அப்படியே செய்யும். ஓகேங்களா, அதனாலதான் சுருக்கமா சிம்பத்தோமைமேட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ். அட்ரினர்ஜிக் நர்வஸ் சிஸ்டம் கீழே வர்றதுனால அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ பாருங்க, சிம்பத்தோமைமேட்டிக் ஆர் அட்ரினர்ஜிக் ட்ரக்னுடைய கிளாசிபிகேஷன்ஸ் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட்லி ஆக்டிங் ட்ரக்ஸ். இந்த டைரக்ட்லி ஆக்டிங் ட்ரக்ஸ்ல வந்துங்க, நான் ஆல்ரெடி நம்ம ரெண்டு ரிசெப்டர் பார்த்திருப்போம். அட்ரினர்ஜிக் நர்வஸ் சிஸ்டத்துல ரெண்டு ரிசெப்டார், ஒன்னு வந்து ஆல்பா ரிசெப்டார், இன்னொன்னு வந்து பீட்டா ரிசெப்டார். சோ இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து டைரக்டா ஆல்பா ரிசெப்டார்லயும் டைரக்டா பீட்டா ரிசெப்டார்லயும் போய் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, இந்த ரெண்டு ரிசெப்டாரையும் போய் ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். சோ அது நெக்ஸ்ட் அதனுடைய ஃபங்க்ஷனை வந்து கேரி பண்ணும். ஓகேங்களா, இதுதான் வந்து டைரக்ட்லி ஆக்டிங் ட்ரக்ஸ். சோ இதுல வந்துங்க நாம ரெண்டா பிரிச்சிருக்கிறோம். ஒன்னு வந்து கேட்டகோல் அமைன், இன்னொன்னு வந்து நான் கேட்டகோல் அமைன் அப்படின்னு ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிருக்கிறோம். சோ நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இதை இந்த கேட்டகோல் அமைன், நான் கேட்டகோல் அமைன், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி எம்சிக்யூ அடிக்கடி கேட்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் கேட்டகோலமைன்ல வந்து எண்டோஜீனஸ் கேட்டகோலமைன். எண்டோஜீனஸ் அப்படின்னா நம்ம உடம்புலயே உற்பத்தி ஆகக்கூடியது. எக்ஸோஜீனஸ் அப்படின்னா நம்ம வெளியில இருந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ், வெளியில இருந்து கொடுக்கக்கூடியதுதான் எக்ஸோஜீனஸ். எண்டோஜீனஸ்னா நம்ம உடம்புலயே உற்பத்தி ஆகக்கூடியது. கேட்டகோலமைன்ல பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் எண்டோஜீனஸ். கேட்டகோலமைன்னா பேசிக் நியூக்ளியஸ் கேட்டகால் ரிங் இருக்குங்க. கேட்டகால் வித் அல்கைல் அமைன், கேட்டகால் ரிங் வித் அல்கைல் அமைன், இதுதான் நம்ம சுருக்கமா கேட்டகால் அமைன் அப்படின்னு சொல்றோம். சோ நம்ம உடம்புலயே உற்பத்தி ஆகக்கூடிய கேட்டகால் அமைன் டைரக்ட்லி ஆக்டிங்ல பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து கேட்டகால் அமைன். கேட்டகால் அமைன்ல நம்ம உடம்புலயே உற்பத்தி ஆகக்கூடிய கேட்டகால் அமைன் என்ன அப்படின்னா அட்ரினலின். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, எபினெஃப்ரின். நெஃப்ரானுக்கு மேல அந்த கிளாண்ட் இருக்குது, அதுதான் அட்ரினல் கிளாண்ட். அந்த அட்ரினல் கிளாண்ட்ல இருக்கிற என்னது, மெடுலா பார்ட்ல இருந்து இந்த அட்ரினலின் வந்து செக்ரேட் ஆகுது. அதனால இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, எபினெஃப்ரின். அட்ரினலின் ஆர் எபினெஃப்ரின். இன்னொன்னு வந்து என்னது, சிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ் நர்வ் எண்டிங்ல வந்து சிந்தசிஸ் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு எப்ப தேவைப்படுதோ அது செக்ரேட் ஆகும். ஓகேங்களா, அதுக்கு பேர் வந்து நார் அட்ரினலின் ஆர் நார் எபினெஃப்ரின், NE. அந்த நெக்ஸ்ட் வந்து டோபாமைன். இந்த மூணுமே வந்து கேட்டகோலமைன் பேசிக் நியூக்ளியஸ் இருக்கு. இது நம்ம உடம்புலயே உற்பத்தி ஆகக்கூடியது. இன்னொன்னு வந்துங்க எக்ஸோஜீனஸ்னா நம்ம வெளியில இருந்து கொடுக்கக்கூடியது, அதாவது சிந்தட்டிக் கேட்டகோலமைன் ட்ரக்ஸ். இதுல என்னென்ன வருது அப்படின்னா டோபியூட்டமைன். இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க டோபாமைன். சோ அதனுடைய பிரதிபலிப்பு அப்படியே டோபியூட்டமைன் ஸ்ட்ரக்சரலி கொஞ்சம் டிஃபரா இருக்கும். சோ ஃபங்க்ஷனலியும் கொஞ்சம் டிஃபரா இருக்கும். டோபியூட்டமைன் இது வந்து என்னது, எக்ஸோஜீனஸ் கேட்டகோலமைன் ட்ரக்ஸ், டோபியூட்டமைன். அதுக்கப்புறம் என்னது, ஐசோப்ரெனலின், டோபாக்சமைன். இந்த மூணுமே வந்து என்னது, சிந்தட்டிக் கேட்டகோலமைன் ட்ரக்ஸ். சோ அப்ப கேட்டகோலமைன்ல இவ்வளவு இருக்கு. அதுல எண்டோஜீனஸ் அட்ரினலின், நார் அட்ரினலின் அண்ட் டோபாமைன். எக்ஸோஜீனஸ் அதாவது சிந்தட்டிக் கேட்டகோலமைன் ட்ரக்ஸ் வந்து டோபியூட்டமைன், ஐசோப்ரெனலின் அண்ட் டோபாக்சமைன். நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. சோ இதுல இருந்து டெஃபினட்டா எம்சிக்யூஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் நான் கேட்டகோலமைன். இது எல்லாமே டைரக்டா வந்து ரிசெப்டார்ல பட்டு அதனுடைய வேலையை செய்யும். நான் கேட்டகோலமைன் பேசிக் நியூக்ளியஸ் கேட்டகோலமைன் இருக்காது. இதுல என்னென்ன ட்ரக் இருக்கு, சோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரக் தான் ஆக்சிமெட்டசோலின். நாசல் டீகன்ஜஷன்ஸ்க்காக கொடுப்போம். சைலோமெட்டசோலின். நெக்ஸ்ட் ஆக்சிமெட்டசோலின். அதுக்கப்புறம் என்னது, ஃபினைலெஃப்ரின். அப்புறம் சால்பியூட்டமால், டெர்பியூட்டலின் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என்னது, சால்பியூட்டமாலுக்கு இன்னொரு பேர் அல்பியூட்டிரால். அதுக்கப்புறம் ஃபார்மெட்டிரால். அதுக்கப்புறம் என்னது, நாஃபசோலின்.
அப்புறம் டெட்ரா ஹைட்ரசோலின். ஸோ இது எல்லாமே வந்து நான் கேட்டகோலமைன் டைரக்ட்லி ஆக்டிங் ட்ரக்ஸ். டைரக்டா போய் ஆல்பா அல்லது பீட்டா ரெசெப்டார்ல பட்டு அது அதனுடைய வேலையை செய்யும். அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ஒவ்வொரு ட்ரக்குக்கும் வந்து என்னது ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிபிக் ரெசெப்டார் இருக்கு. ஸோ அது அதனுடைய ரெசெப்டார்ல தான் படும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சால்பிட்டமால் அதாவது அல்பியூட்டிரால் இது வந்து என்ன பண்ணும், என்னது பீட்டா 2 ரிசெப்டாரை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணும். எஸ்பெஷலி நம்ம ரெஸ்பிரேட்டரி ஸ்மூத் மசில்ஸ்ல இருக்கிற பீட்டா 2 ரிசெப்டாரை வந்து அது பைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்னது அந்த ரெஸ்பிரேட்டரி ஸ்மூத் மசில்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணி விடும். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் வந்து காமனா வந்து நம்ம சால்புட்டமால் வந்து என்னது பிராங்கோ டைலேட்டர் கேட்டகரியில படிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு ட்ரக்குக்கும் ஒரு ஸ்பெசிபிக் ரெசெப்டார் ஒரு ஸ்பெசிபிக் பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கு, பார்மகாலஜிக்கல் ஃபங்க்ஷன் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் டைரக்ட்லி ஆக்டிங் ட்ரக்ஸ். நெக்ஸ்ட் இன்டைரக்ட்லி ஆக்டிங் ட்ரக்ஸ். இந்த இன்டைரக்ட்லி ஆக்டிங் ட்ரக்ஸ் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இது வந்துங்க டைரக்டா ஸ்பெசிபிக் ரெசெப்டார்ல போய் உட்காராது. பட் அதுக்கு பதிலா நம்ம உடம்புல எண்டோஜினஸா செக்ரிட் ஆகக்கூடிய இந்த அட்ரினலின், நார் அட்ரினலின் அண்ட் டோபாமைனுடைய ரிலீஸை சேஞ்ச் பண்ணும். மேபி ரிலீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், அல்லது ஒன்ஸ் ரிலீஸ் ஆன உடனே அது ரீ அப்டேக் ஆகாம அதை தடுக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு விதமா அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற செக்ரிட் ஆகக்கூடிய நார் அட்ரினலின் அண்ட் அட்ரினலினுடைய ஹால்ஃப் லைஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான், ஒன்ஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து ஒரு சைனாப்டிக் ஸ்பேஸ்ல ப்ரீ சைனாப்டிக் நர்வ் டெர்மினல், போஸ்ட் சைனாப்டிக் நர்வ் டெர்மினல் ரெண்டுக்கு நடுவில் இந்த ப்ரீ சைனாப்டிக் நர்வ் மெம்பரேன் வழியா என்ன ஆகும், இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆன உடனே அங்கே நிறைய என்சைம் பிரசன்டா இருக்கும். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன உடனே மறுபடியும் என்னது ஸ்பெசிபிக் சேனல் வழியா ரீ அப்டேக் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டைரக்ட்லி ஆக்டிங் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து அந்த ரீ அப்டேக்கை வந்து பிளாக் பண்ணி அங்க அவைலபிலிட்டியை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதனால நமக்கு வந்து இந்த என்னது அட்ரினலின், நார் அட்ரினலினுடைய ஃபங்க்ஷன் வந்து அதிகமாகும். அதனாலதான் வந்து நம்ம இன்டைரக்ட்லி ஆக்டிங் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா, கொகைன் இருக்கு, அதுக்கப்புறம் ஆம்பிட்டமைன், இதெல்லாமே வந்து சிஎன்எஸ் ஸ்டிமுலன்ட்ல படிப்போம். கொகைன், என்னது ஆம்பிட்டமைன், நெக்ஸ்ட் வந்து ஹைட்ராக்சி ஆம்பிட்டமைன், அதுக்கப்புறம் வந்து மெத்தில் ஃபெனிடேட். ஸோ இது எல்லாமே வந்து இன்டைரக்ட்லி ஆக்டிங் என்னது அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய மூணாவது கேட்டகரி மிக்ஸ்டு ஆக்டிங்ஸ். இதுல வந்து என்னென்ன ட்ரக்ஸ் இருக்கு அப்படின்னா, எபிட்ரின், சூடோ எபிட்ரின், அதுக்கப்புறம் என்னது மெட்டரமினால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன்ஸ் சிம்பத்தோமைமேட்டிக் ட்ரக்ஸ் ஆர் அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் உடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து சிலபஸ்ல நிறைய ட்ரக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுல பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரக்ஸ் அது எபினெஃப்ரின். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அட்ரினலின். இந்த அட்ரினலின் எங்க செக்ரேட் ஆகும்? அட்ரினல் மெடுலால செக்ரேட் ஆகும். அதனாலதான் இங்க வந்து எண்டோஜினஸ் கேட்டகோலமைன் அப்படின்னு கொடுத்திருக்கேன். நம்ம உடம்புலயே உற்பத்தி ஆகக்கூடியது பேசிக் நியூக்ளியஸ் வந்து கேட்டகால் ரிங். கேட்டகால் அப்படின்னா என்னது? ஒரு பென்சின், ஒரே ஒரு ஹைட்ராக்சில் இருந்தா என்னது ஃபீனால், 2 ஹைட்ராக்சில் குரூப் இருந்தா அதுக்கு பேரு கேட்டகால். வித் சைட் செயின் வந்து அல்கைல் அமைன் இருக்கும். ஸோ அதனால சுருக்கமா நாம கேட்டகால் அமைன் அப்படின்னு சொல்றோம். ஸோ எபினெஃப்ரின் இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். பாருங்க, பேசிக் ரிங் வந்து கேட்டகால் இருக்கு, சைட் செயின் வந்து CH, CH2, NH, CH3, OH. ஸோ இதனுடைய கெமிக்கல் நேம் 4. ஒவ்வொரு புக்லயும் ஒரு மாதிரி எழுதியிருப்பாங்க, பட் பேசிக்ஸா இந்த 2 தான் இருக்கும். 2ல ஏதோ ஒன்று இருக்கும். 4 ஆக்சுவலி கேட்டகாலை வந்து நம்ம தனியா எழுதும் போது இங்கிருந்து நம்ம நம்பர் கொடுப்போம் 1 2 3. ஸோ இங்க வந்து பாருங்க நம்ம சைட் செயின் இருக்கு, அதனால நம்ம என்ன பண்றோம், இங்கிருந்து நம்பர் கொடுக்குறோம் 1 2 3 4 அப்படின்னு நம்பர் கொடுக்குறோம். ஸோ பொதுவா 4 அப்படின்னு நம்ம இங்க ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 இந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன் நம்பரிங். ஃபர்ஸ்ட் ஹைட்ராக்சில் குரூப், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த். ஸோ ஃபோர்த்ல ஒரு சைட் செயின் இருக்கு, அதுல ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு. அதனால 4 பிராக்கெட்டை வந்து ஓபன் பண்றோம், 1 ஹைட்ராக்சி. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷன்ஸ்ல ஒரு என்னது மெத்தில் அமினோ குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. அதனால 2 மெத்தில் அமினோ ஈத்தைல், மீத்தேன் அண்ட் ஈத்தேன், ஈத்தைல், பென்சீன் 1, 2 டயோல்.
ஹைட்ராக்சில் குரூப். சிம்பிள். இன்னொரு விதமாகவும் எழுதலாம். இங்க பாருங்க, நம்பரிங் இப்படி கொடுத்திருக்காங்க. 1 2 3 and 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, 1 ஃபர்ஸ்ட் பொசிஷன்ஸ்ல 1 2 3 4. so 3 4 dihydroxy phenyl 2 methyl amino methane ethane OH group எத்தனால். ரொம்ப ஈஸி. சோ இப்படியும் இத எழுதலாம். புரியுதுங்களா? சோ இதான் இதனுடைய கெமிக்கல் நேம். இதனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து white creamy white microcrystalline powder. இதனுடைய solubility வந்து slightly soluble in water, insoluble in alcohol and dissolved only in solutions of some mineral acids, அதுக்கப்புறம் alkali potassium hydroxide and sodium hydroxide. So structurally this is என்னது, levo rotatory. So இதனுடைய solubility பாருங்க, slightly soluble in water, insoluble in alcohol and dissolved in solutions of mineral acid, potassium hydroxide and sodium hydroxide. Storage வந்து என்னது, protect from light, don't freeze. It should be stored in tight, well closed container, protect from light and don't freeze. So the formulations வந்து which is available in injectables, அதாவது dose 1 mg per ml ampoule வந்து இது available. ஓகேங்களா? இதோட formulations injectablesல வந்து available. some popular brand name வந்து என்னது, Adrena, 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 அதுக்கப்புறம் Vasocon or Abibas. so இந்த மாதிரி some popular brand nameல வந்து இது available. so இதனுடைய primarily uses, இது மேஜரா நாம வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த அட்ரினலின் அனஃபைலக்டிக் ஷாக்குக்காக யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஒரு சில லோக்கல் அனஸ்தட்டிக்ஸ் கூட இந்த அட்ரினலின் வந்து யூஸ் பண்றோம். அதனுடைய டியூரேஷன்ஸ் ஆஃப் ஆக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக நாம இந்த அட்ரினலின் வந்து லோக்கல் அனஸ்தட்டிக்ஸ் கூட யூஸ் பண்றோம். அதே சமயம் கார்டியாக் அரெஸ்ட்ல வந்து நாம இந்த adrenaline வந்து யூஸ் பண்றோம். அவ்வளவுதானே. This is something about adrenaline. Next come for noradrenaline or norepinephrine. இது வந்து என்னது, directly acting endogenous catecholamine. இது எங்க செக்ரேட் ஆகுது, sympathetic nerve terminalல வந்து செக்ரேட் ஆகுது. So இதனுடைய ஸ்ட்ரக்சர் கிட்டத்தட்ட சிமிலர் ஸ்ட்ரக்சர், பட் ஒரே ஒரு டிஃபரண்ட், இங்க வந்து டிமெத்திலேஷன் ஆயிருக்கும், இங்க வந்து மெத்தில் குரூப் இருக்காது. இந்த மெத்தில் குரூப் வந்து இங்க இருக்காது. மற்றபடி எல்லாமே சேம். அதே பாருங்க, 4 1 hydroxy 4 1 2 3 4 4 1 hydroxy. இந்த ஹைட்ராக்சில் குரூப் 1 hydroxy 2 amino இங்க மெத்தில் எல்லாம் இல்ல, 2 amino மீத்தேன் ஈத்தேன் எத்தில் பென்சின் 1,2 டயோல் அல்லது 1 2 3 4. சோ இந்த மாதிரி நம்ம நம்பரிங் கொடுத்தோம் அப்படின்னா 1 3,4 டைஹைட்ராக்சி phenyl 2 amino மீத்தேன் ஈத்தேன் எத்தனால். சோ இப்படியும் இதனுடைய கெமிக்கல் நேம் வந்து நாம ஐயூபிக் நேம் வந்து கொடுக்கலாம். இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து brownish white crystalline powder soluble in water. கொஞ்சம் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க அட்ரினலினுக்கும் நார்அட்ரினலினுக்கும். and slightly soluble in ethanol. என்னது, structurally it is levorotatory. Storage வந்து it should be stored in light resistant container kept in cool place as usual storage. Formulations which is available in injectables, parenteralல வந்து available. இதனுடைய டோஸ் அந்த ampoule injectable ampoule 2 mg per 2 ml ampoule வந்து இது available. so brand name வந்து என்னது, Adrenar, Norad, Veralin etc. இன்னும் நிறைய என்னது some popular brand name எல்லாம் இருக்கு, நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். பட் கொஞ்சம் இது வந்து மேஜர் பாப்புலர் பிராண்ட் Adrenar, Norad, Veralin இதெல்லாமே. ஸோ யூசஸ் வந்து டு ட்ரீட்
ஹைப்போடென்ஷன் எப்பெல்லாமே வந்து நம்மளுடைய என்னது சிஸ்டமிக் பிளட் பிரஷர் குறையுதோ, சிஸ்டமிக் பிளட் பிரஷர் குறையுதோ அப்போ எல்லாமே வந்து நாம இந்த நார்எபினெஃப்ரின்ஸ் வந்து கொடுக்குறோம். அதே சேம் அட்ரினலின் பார்த்தது போல which is prolong the local anesthetics action. local anesthetics கூட வந்து அதனுடைய duration of action வந்து increase பண்ணுது. And also this drugs used during the CPR அப்போவும் வந்து இந்த drugs வந்து நாம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ பிரைமரிலியா நாம ஹைப்போடென்ஷன் சிவியர் ஹைப்போடென்ஷன் கண்டிஷன்ஸ்ல இந்த நார்எபினெஃப்ரின்ஸ் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்துங்க, ஸோ நம்ம பாருங்க அடுத்து இந்த பார்க்கக்கூடிய முதல் மூணுமே வந்து என்னது கேட்டகால் பேசிக் நியூக்ளியஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து டோபாமைன், இது வந்து ஒரு எண்டோஜீனஸ் கேட்டகோலமைன் ஆக்ட் ஆன், இது வந்து ஆல்பா ரெசெப்டார்லயோ பீட்டா ரெசெப்டார்லயோ ஆக்ட் ஆகாது. என்னது டோபாமின் ரெசெப்டார்ல வந்து ஆக்ட் ஆகும். எஸ்பெஷலி D1 டோபாமின் ரெசெப்டார்ல ஆக்ட் ஆகும். பேசிக் நியூக்ளியஸ் கேட்டகோலமைன் தான். ஓகேங்களா? இதனுடைய பிசிக்கல் கேரக்டர்ஸ் ஒயிட் கிறிஸ்டாலின் பவுடர் ஃப்ரீலி சால்யூபிள் இன் வாட்டர். It should be stored in well closed airtight container, protect from light as usual storage. Formulations வந்து என்னது injectables, injection 200 mg per 5 ml ampoule. என்னது 5 ml ampoule, அதுல வந்து 200 mg injectables வந்து இது available. Some popular brand name வந்து டோபாகார்ட், அதுக்கப்புறம் என்னது இன்ட்ரோபின், அதுக்கப்புறம் ஃபிளாக்ட்ரோபின், இதெல்லாமே வந்து ஒரு சில பாப்புலர் பிராண்ட் நேம். யூசஸ் வந்து பிரைமரிலியா இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா கார்டியோஜெனிக் ஷாக் வித் ஒலியூரிக் ரீனல் ஃபெயிலியர். ஆல்ரெடி சொன்னது போல இது வந்து எண்டோஜீனஸ் டோபமைனும் சிந்தட்டிக் வந்து டோபியூட்டமைனும் இருக்கு. இது பிரைமரிலியா ஃபர்ஸ்ட் என்னது அதனுடைய ரிசெப்டார் டோபாமைன் ரிசெப்டார்ல போய் அது அதனுடைய வேலையை செய்யும். அதுல டோபாமைன் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கார்டியோஜெனிக் ஷாக் அலாங் வித் ரீனல் ஃபெயிலியர், ஒலிகூரிக் ரீனல் ஃபெயிலியர். ஸோ இதோட பிரைமரிலி ஃபங்க்ஷனே வந்து எதுக்கு அப்படின்னா இந்த டோபாமைன் கார்டியோஜெனிக் ஷாக் வித் ஒலிகூரிக் ரீனல் ஃபெயிலியருக்காக நாம கொடுக்குறோம். ஸோ அப்படின்னா என்னன்னு நம்ம ஃபார்மகாலஜில டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கக்கூடிய ட்ரக்ஸ் வந்து ஃபினைலெஃப்ரின். இதுல வந்து பேசிக் நியூக்ளியஸ் கேட்டகால் ரிங் இல்ல, அதுக்கு பதிலாக என்ன இருக்கு ஃபீனால் இருக்கு, ஒரு ஹைட்ராக்சில் குரூப் இல்ல. ஆல்ரெடி சொன்ன பென்சின் வித் சிங்கிள் ஹைட்ராக்சில் குரூப் ஃபீனால், 2 ஹைட்ராக்சில் குரூப் கேட்டகால், இங்க வந்து ஒரு ஹைட்ராக்சில் குரூப் இல்ல. ஸோ பேசிக் நியூக்ளியஸ் ஃபீனால் இருக்கிறதுனால இதுக்கு பேரு ஃபினைலெஃப்ரின். மற்றபடி சைட் செயின் கிட்டத்தட்ட சேம் அதே தான். நாம இந்த அட்ரினலின்ல பார்த்தோம்ல அதே சேம் சைட் செயின் தான். ஸோ இதனுடைய கெமிக்கல் நேம் வந்து ஸோ ஒரு ஹைட்ராக்சில் இல்லை, அதனால 3 மட்டும் தான் நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஸோ 3 1 2 3 அதுல ஃபர்ஸ்ட் ஹைட்ராக்சில் குரூப் OH இருக்கு, 1 ஹைட்ராக்சி. செகண்ட் கார்பன்ல இந்த மெத்தில் குரூப் இருக்கு, அதனால 2 மெத்தில் அமினோ, மீத்தேன் ஈத்தைல் ஃபீனால் இதனுடைய கெமிக்கல் நேம். புரியுதுங்களா? ஓகே. இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் white crystalline powder freely soluble in water and ethanol. Also ethanol. It should be stored in tightly closed light resistant container. இதனுடைய as usual storage தான். இதனுடைய storage formulations which is available in oral injectables ரெண்டுலயும் வந்து available. oralனா யூசுவலா 5 to 10 mg அதனுடைய டோஸ். IV infusion, slow IV infusion injectables இது வந்து available and also which is available in topicalsல வந்து nasal and eye drops இது ரெண்டுலயும் வந்து available. ஸோ ஃபினைலெஃப்ரின் வந்து யூஸ்வலா இந்த ட்ரக்ஸ் வந்து இன்னொரு ஃபார்முலேஷன்லயும் மேஜரா அவைலபிள். எதுல அப்படின்னா சிரப்ஸ், இந்த பீடியாட்ரிக் சிரப்ஸ் எல்லாமே நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. காமன் கோல்டு அண்ட் காஃப் சிரப்ஸ்ல பீடியாட்ரிக் சிரப்ஸ் அண்ட் அடல்ட் சிரப்ஸ்லயும் வந்து இருக்கும். இது எதுக்கு இந்த என்னது காமன் கோல்டு அண்ட் காஃப் சிரப்ல இருக்கு அப்படின்னா இதனுடைய பிரைமரி ஃபங்க்ஷன் வந்து nasal decongestions. ஸோ அதனால வந்து இங்க வந்து நாம என்னது
காஃப் கோல்டு சிரப்ஸ்லயும் வந்து நாம யூஸ் பண்றோம். ஸோ அப்போ இதனுடைய ஃபார்முலேஷன்ஸ் வந்து ஓரல்ல அவைலபிள், ரெண்டாவது வந்து இன்ஜெக்டபிள்ஸ்ல அவைலபிள், மூணாவது வந்து டாபிக்கல் எஸ்பெஷலி நாசல் அண்ட் ஐ டிராப்ஸ்ல அவைலபிள். ஸோ ஓரல்ல பார்க்கும்போது சிரப்ஸ்ல அவைலபிள். ஓகேங்களா, சிரப்ஸ்ல வந்து நாசல் டீகன்ஜஸ்டன்ஸ் பர்பஸ்க்காக அவைலபிள். இது அதனுடைய ஃபார்முலேஷன்ஸ். பிராண்ட் நேம் வந்து நியோ சைனெஃப்ரின் நாஸ்ட்ரில், நியோ சைனெஃப்ரின் நாஸ்ட்ரில் அண்ட் தென் பிரட்ஸ் டி. பிரட்ஸ் டி இது மூணும் முக்கியமான பாப்புலர் பிராண்ட் நேம். ஃபினைலெஃப்ரின் இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இதனுடைய யூசஸ் வந்து பிரைமரிலியா நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? ஃபினைலெஃப்ரின் நாசல் டீகன்ஜஷன்ஸ், மூக்கடைப்புக்காக நாம யூஸ் பண்றோம். அதே மாதிரி நாம டாபிக்கலா ஐ டிராப்ஸ்ல கொடுக்குறோம்ல, இது எதுக்கு அப்படின்னா ப்ரொடியூஸ்ட் மைட்ரியாட்டிக்ஸ். மைட்ரியாட்டிக்ஸ் மயோட்டிக் அப்படின்னா கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ், மைட்ரியாட்டிக்ஸ்னா டைலட்டேஷன்ஸ் ஆஃப் த பீப்புள்ஸ், ஐ பீப்புள்ஸ். ஓகேங்களா, அடனர்ஜிக் ட்ரக்ல நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஃபிஃப்த் ட்ரக்ஸ் சால்பியூட்டமால். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அல்பியூட்டிரால். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அட்ரினலின் ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்கும், எபினெஃப்ரின் ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்கும். பட் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். சைட் செயின்லயும் இந்த கேட்டகால் ரிங்லயும் பாத்தீங்கன்னா ரெண்டு அட்ரினலின்ல ரெண்டு ஹைட்ராக்சில் குரூப் இருந்துச்சு. இங்க ஒரே ஒரு ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு. இன்னொரு ஹைட்ராக்சில் குரூப்புக்கு பதிலா இங்க வந்து நமக்கு இங்க மெத்தனால் இருக்கு. ஸோ சைட் செயின்ல வந்துங்க ஒரே ஒரு மெத்தில் அமினோ குரூப் இருந்துச்சு. பட் இங்க வந்து பியூட்டைல் அமினோ குரூப் இருக்கு. ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய கெமிக்கல் நேம் பாருங்க. ஸோ ஃபோர்த் பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 4. ஸோ செகண்ட்ல பாருங்க, செகண்ட் பொசிஷன்ஸ்ல இந்த டெர்ஷரி பியூட்டைல் அமினோ இருக்கு. ஸோ அதனால என்னது டெர்ஷரி மீத்தேன் ஈத்தேன் புரோபேன் பியூட்டைல் அமினோ. ஸோ டெர்ஷரி பியூட்டைல் அமினோ 1 ஹைட்ராக்சி. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு. 1 ஹைட்ராக்சி மீத்தேன் ஈத்தேன் எத்தில் 2 ஹைட்ராக்சி மெத்தில் ஃபினால். ஸோ செகண்ட் பொசிஷன்ஸ்ல பாருங்க 2 ஹைட்ராக்சி மெத்தில் ஃபினால் பாருங்க, 2 ஹைட்ராக்சி. செகண்ட் பொசிஷன்ஸ்ல 2 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு, இது மெத்தில் குரூப் இருக்கு. அதனாலதான் நான் சுருக்கமா மெத்தனால் அப்படின்னு சொன்னேன். ஸோ செகண்ட் பொசிஷன்ஸ்ல இந்த 2 ஹைட்ராக்சி மெத்தில், இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஃபினால், பென்சின் வித் ஹைட்ராக்சில் குரூப். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ செகண்ட் பொசிஷன்ஸ்ல இந்த டெர்ஷரி பியூட்டைல் அமின் இருக்கிறதுனால 2 செகண்ட் டெர்ஷரி பியூட்டைல் அமினோ 1 ஹைட்ராக்சி எத்தில் 2 ஹைட்ராக்சி மெத்தில் ஃபெனைல். வெரி வெரி சிம்பிளஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். கிட்டத்தட்ட அட்ரினலின் ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் இருக்கும். ஸோ சால்பியூட்டமால் வந்து டைரக்டா நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்ல இருக்கிற பீட்டா 2 அட்ரினர்ஜிக் ரிசெப்டார்ல பட்டு பிராங்கோ டைலேஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதனுடைய பிசிக்கல் கேரக்டர்ஸ் ஒயிட் கிறிஸ்டாலின் பவுடர், ஸ்பேரிங்லி சால்யூபிள் இன் வாட்டர், freely soluble in ethanol. Storage வந்து as usual it is a light sensitive. So the salbutamol is a light sensitive. It should be stored in well closed light resistant container. Well closed light resistant container. Formulations இது வந்து எந்தெந்த formulationsல availableனா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஒரு familiar drugs. So salbutamol which is available in tablet. அதே மாதிரி என்னது சால்புட்டமால் சிரப்ஸ்லயும் வந்து சால்புட்டமால் இருக்கு, சால்புட்டமால் சிரப்ஸ். அதுக்கப்புறம் கேப்சூல்லையும் இது வந்து அவைலபிள். அதே மாதிரி சால்புட்டமால் இன்ஜெக்ஷன்ஸ்லயும் இது வந்து அவைலபிள். அப்புறம் வந்து என்னது மீட்டர் டோஸ் இன்ஹேலர்லயும் அவைலபிள். அப்புறம் ரோட்டா கேப்ல அவைலபிள். அதே மாதிரி என்னது இன்ஹலேஷனல் சொல்யூஷன்லயும் வந்து இது அவைலபிள். புரியுதுங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்முலேஷன்ஸ்ல வந்து இது இருக்கு. ஸோ இது வந்து பிராங்கியல் ஆஸ்துமாக்கு நம்ம யூஸ் பண்றதுனால இங்க பாருங்க ரோட்டா கேப், மீட்டர் டோஸ் இன்ஹேலர் அண்ட் இன்ஹலேஷனல் சொல்யூஷன்ல இது வந்து மேஜரா இது வந்து அவைலபிள். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து இன்ஹலேஷனல் ரூட்ல நம்ம எடுத்துக்கிறோம், இது வந்து இன்ஜெக்ஷன் ரூட்ல எடுத்துக்கிறோம். இந்த மூணுமே வந்து ஓரல் ரூட்ல எடுத்துக்கிறோம், டேப்லெட், சிரப் அண்ட் கேப்சூல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபெமிலியல் பிராண்ட் நேம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது அஸ்தாலின். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னது குராய்சால் இன்ஜெக்ஷன்ஸ்ல வந்து அவைலபிள், குராய்சால். அதுக்கப்புறம் செலோல் இன்ஜெக்டபிள் ஃபார்ம். அதுக்கப்புறம் வந்து என்னது வென்ட்ரோலின்,
அதுக்கப்புறம் என்னது டெரிஹேலர், இதெல்லாமே வந்து இன்ஹேலர்ல அவைலபிள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் யூசஸ். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இந்த சால்புட்டமால் வந்து காமனா எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா பிராங்கியல் ஆஸ்துமாக்காக கொடுக்குறோம். ஓகேங்களா. எம்பைசிமா, பிராங்கியல் ஆஸ்துமா, அதுக்கப்புறம் கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மோனரி டிசீஸ் COPD, இந்த கண்டிஷன்ஸ்ல கொடுக்குறோம். திஸ் இஸ் a strong beta-2 adrenergic receptor activity. ஸோ இது வந்து பிராங்கியல் டைலேட்டர் ஆக்டிவிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா. The next drug is டெர்பியூட்டலின். கிட்டத்தட்ட சால்புட்டமால் வேலையை இதே வேலையை தான் செய்யும். இதுல வந்து பேசிக் நியூக்ளியஸ் வந்துங்க 2 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு. பட் 2 ஹைட்ராக்சில் குரூப் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன்ஸ்ல வந்து பிளேஸ் ஆயிருக்கு. மற்றபடி அந்த சைட் செயின் வந்து கிட்டத்தட்ட அதே சேம் சால்புட்டமால்ல எல்லாம் பார்த்தோமோ அதே தான் டெர்பியூட்டலினும் இருக்கு. டெர்பியூட்டைல் அமைன். ஸோ டெர்ஷரி பியூட்டைல் அமைன். ஸோ அதனால டெர்பியூட்டலமைன் சார், டெர்பியூட்டலின் சுருக்கமா டெர்பியூட்டலின். புரியுதுங்களா. இதுக்கு வந்து அல்பியூட்டேரியலா, இதுலயும் வந்து என்னது பியூட்டைல், மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன் இருக்கு. ஸோ கொஞ்சம் என்னது ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி அதனுடைய நேம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதனுடைய கெமிக்கல் நேம், இது வந்து இங்க இருந்து நாம நம்பரிங் கொடுக்குறோம் 1 2 3 4 5. ஸோ அதனால 5th போட்டுக்கிட்டோம். ஸோ இதனுடைய என்னது சைட் செயின்ல இருந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கார்பன்ல இந்த டெர்ஷரி பியூட்டைல் அமைன் இருக்கு. டெர்ஷரி பியூட்டைல் அமைன் இருக்கு. அதுக்கப்புறம் 1 ஹைட்ராக்சி ஈத்தைல், மீத்தேன், ஈத்தேன், 1 ஹைட்ராக்சி ஈத்தைல். அதுக்கப்புறம் பென்சீன் 1,3 டயால். ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ். இதனுடைய பிசிக்கல் கேரக்டர் வந்து கிரே ஒயிட் கிறிஸ்டாலின் பவுடர் which is soluble in water and alcohol. It should be stored in room temperature and protect from light as usual storage. Formulation, இது வந்து ஓரல்ல என்னென்ன ஃபார்முலேஷன்ஸ்ல அவைலபிள், ஓரல் டேப்லெட்ல அவைலபிள் 2.5 milligram and then 5 milligram. அதே மாதிரி டெர்பியூட்டலின் சிரப்ஸ்லயும் இது வந்து இருக்கு 3 milligram per 5 ml. அதுக்கப்புறம் இது வந்து இன்ஜெக்டபிள்லயும் வந்து அவைலபிள் 0.5 milligram per ml. அதே மாதிரி இந்த டெர்பியூட்டலின் வந்து மீட்டர் டோஸ் இன்ஹேலர், அதுக்கப்புறம் என்னது நெபுலைசர் சொல்யூஷன்லயும் வந்து இது அவைலபிள். ஸோ கிட்டத்தட்ட சால்புட்டமால் என்னென்ன ஃபார்முலேஷன்ஸ் இருக்கோ சேம் எல்லா ஃபார்முலேஷன்லயும் இதுவும் இருக்கு. ஸோ ஓரல் டேப்லெட், சிரப்ஸ்ல அவைலபிள், இன்ஜெக்ஷன்ஸ்ல அவைலபிள், மீட்டர் டோஸ் அவைலபிள், நெபுலைசர் சொல்யூஷன்ல அவைலபிள். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து நாம ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளத்துக்கு கொடுக்கறதுனால ஸோ இன்ஹலேஷனல் ரூட்ல வந்து நாம MDI அதாவது மீட்டர் டோஸ் இன்ஹேலரும் நெபுலைசர் சொல்யூஷனும் இது வந்து அவைலபிள். ஓகேங்களா. ஸோ பாப்புலர் பிராண்ட் நேம் வந்து பிரிகாரெக்ஸ், அதுக்கப்புறம் அது மிஸ்தாலர், அப்புறம் பிரிகானில். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சில பாப்புலர் பிராண்ட் நேம். யூசஸ் வந்து சேம் சால்புட்டமாலுக்கு என்ன பார்த்தோமோ அதே தான். என்னது பிரான்சைட்டிஸ், பிராங்கியல் ஆஸ்துமா கொடுப்போம். அதுக்கப்புறம் COPD, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மோனரி டிசீஸ்க்கு வந்து கொடுக்குறோம். புரியுதுங்களா. கிட்டத்தட்ட சால்புட்டமாலும் டெர்பியூட்டலினும் அதனுடைய ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் சிமிலர். நெக்ஸ்ட் வந்து நாஃபசோலின். இந்த நாஃபசோலின் பேர்லயே வந்து ஸ்ட்ரக்சரும் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து டைரக்ட்லி ஆக்டிங் என்னது அட்ரினர்ஜிக் ஏகோனிஸ்ட், டைரக்ட்லி ஆக்டிங் சிம்பத்தோமிமெட்டிக் ட்ரக்ஸ். ஸோ அதுல நாம 7th ட்ரக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாஃபசோலின். நாஃபசோலினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் இங்க என்ன இருக்கு, நாப்தலின் இருக்கு. ரொம்ப சிம்பிள், நாப்தலின். அதுக்கப்புறம் அதனுடைய செயின் வந்து என்னது ஒரு மெத்தில் பிரிட்ஜ் இருக்கு. அந்த நாப்தலினுக்கும் என்னது இது 5 member ring with 2 hetero atom. So first and third positionல இருக்கிறதுனால இமிடசோல். பட் உள்ள ஒரே ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால இதை இமிடசோலின் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இமிடசோலினுக்கும் அதாவது இமிடசோல் பேஸ் நியூக்ளியஸ்க்கும் இந்த நாப்தோல் பேஸ் நியூக்ளியஸ்க்கும் நடுவுல ஒரு மெத்தில் பிரிட்ஜ் இருக்கு. இதனுடைய ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்க. ஸோ 2 நாப்தலின் செகண்ட் பொசிஷன்ல இருக்குது பாருங்க. இங்க இருந்து தான் நம்ம வரணும். ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். ஸோ செகண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ 2 நாப்தலின், 1 மெத்தைல், இந்த மெத்தைல் குரூப் 4,5 இங்க பாருங்க. ஸோ 4th and 5th பொசிஷன்ல வந்து என்னது கார்பன் கூட ஹைட்ரஜன் இருக்கு. அதனால இங்க வந்து 4,5 டைஹைட்ரோ இமிடசோல் ஸ்ட்ரக்சர். ஸோ நாப்தலின் அண்ட் இமிடசோல், அதனால இதுக்கு பேரு வந்து நாஃபசோலின்.
very simple. So இதனுடைய physical properties white crystalline powder soluble in water. So இது வந்து இதனுடைய physiological pHல வந்து இது ionized formல இருக்கும். So இது வந்து actually இந்த imidazole structure இருக்கிறதுனால basic in nature. So pKa வந்து ionization constant வந்து 9 to 10 pH. புரியுதுங்களா? அதனுடைய pKa ionization constant 9 to 10, அதனால இது வந்து basic in nature. புரியுதுங்களா? physiological pHல ionized formல இருக்கும். It should be stored in closed container, protect from heat, moisture and light. So as usual, storage formulations வந்து which is available in nasal drops, Nafazoline. So nasal drops 0.1%, brand name வந்து Previn. அதுக்கப்புறம் என்னது Sparcool. அதுக்கப்புறம் என்னது Nafcon A, Previn and then Sparcool. இதெல்லாம் வந்து popular brand name. யூசஸ் வந்து காமனா இந்த நாஃபசோலின் வந்து nasal decongestionsக்காக நாம வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி ஐ டிராப்ஸ்லயும் அவைலபிள். இது வந்து ஐ டிராப்ஸ்லயும் அவைலபிள் நாஃபசோலின். ஸோ எது ஐ டிராப்ஸ் ஃபார் ரெட்னஸ் டியூ டு மைனர் ஐ இரிட்டேஷன்ஸ். ஸோ மைனர் ஐ இரிட்டேஷன் சம் அலர்ஜி கண்டிஷன்ஸ்ல வந்து கண்ணு ரெட் ஆயிடும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லயும் நாம இந்த நாஃபசோலின் ஐ டிராப்ஸ் வந்து கொடுக்கலாம். ஐ டிராப்ஸும் கொடுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ primarily nasal congestions and என்னது ஐ டிராப்ஸ் எது கொடுக்குறோம்? some redness due to irritations, minor irritations. Next drugs tetrahydrozoline. ஸோ கிட்டத்தட்ட நாஃபசோலின் ஸ்ட்ரக்சர் தான். நாஃபசோலின் ஸ்ட்ரக்சர். இதுவும் நாப்தலின் இருக்கு. இதுலயே வந்து என்ன இருக்கு? இமிடசோல் இருக்கு. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் பொசிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்டு. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன்ல நைட்ரஜன் இருக்கு, 5 மெம்பர் ரிங். அதனால இதுக்கு வந்து என்னது இமிடசோல் பேசிக் ஸ்ட்ரக்சர். கீழே வந்து 2 பென்சின் ரிங் இருக்கு, நாப்தலின். ஸோ இங்க செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. அதனால என்னது 2, 1, 2, 3, 4 tetrahydronaphthalene. So 1, 2, 3, 4. So 1, 2, 3, 4. இந்த 4 இடத்துலயும் உள்ள பாருங்க இந்த பாண்ட் இல்ல. சோ அதனால இந்த 4 கார்பன்லயும் 4 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 1, 2, 3, 4 tetrahydronaphthalene 1 I. So 4, 5 டைஹைட்ரோ. இங்கேயும் CH இருக்கு, இங்கேயும் CH இருக்கு. டைஹைட்ரோ இமிடசோல். இதுவும் என்னது ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ். பேசிக் வந்து என்னது நாப்தலின் இருக்கு, இமிடசோல் இருக்கு. கிட்டத்தட்ட நாஃபசோலின், டெட்ராஹைட்ரோசோலின் சிமிலர் ஸ்ட்ரக்சர். ஸோ இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கலர்லெஸ், ஆர்டர்லெஸ், டேஸ்ட்லெஸ் கிறிஸ்டால் பவுடர் அண்ட் வெரி சால்யூபிள் இன் வாட்டர் அண்ட் எத்தனால். It should be stored tightly closed container and light resistance container. So as usual storage formulations வந்து eye drops la available. So tetrahydrozoline which is available in eye drops. So brand name வந்து Visign, Roto and then Arctic. So popular brand name வந்து Visign. So uses வந்து so it reduces the swelling. It reduces the eye swelling and the redness of eye because of என்னது இது வந்து alpha 1 adrenergic activities இருக்கு. So it constrict the blood vessels. So ஐல இருக்கிற அந்த small capillary blood vessels constrict பண்ணி அந்த redness-ஐயும் swelling-ஐயும் வந்து குறைக்கக்கூடிய activities வந்து இருக்கு. So அப்ப uses வந்து it reduce the swelling and reduce the redness of eye. புரியுதுங்களா? So this is something about tetrahydrozoline. ஓகேங்களா? So நாம இதுவரைக்கும் வந்து directly acting sympathomimetic or adrenergic drugs வந்து பார்த்தோம். So நாம next பார்க்கக்கூடிய 9th drug வந்து hydroxyamphetamine. இது வந்து indirectly acting drugs. இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து phenyl group இருக்கு. amphetamine, hydroxyamphetamine. So hydroxyamphetamine கேட்டகாலுக்கு வந்து 2 ஹைட்ராக்சி குரூப் இருக்கும். பட் இது வந்து phenyl. இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா
1 2 3 4 fourth பொசிஷன்ல ஆரம்பிக்குது. ஸோ 1 and 2 செகண்ட் கார்பன்ல பாருங்க 2 அமினோ ப்ரோபைல் 2 அமினோ propyl methane ethane propane. So 2 amino propyl phenol. ரொம்ப simple structure. So 4 2 amino propyl phenol. ரொம்ப simple. இது வந்து racemic free base. Please note it, racemic free base, racemic structure, dextron levo rotatory and more soluble in water. Should be stored in room temperature 20 to 30 degrees Celsius and protect from light as usual storage and stability. Formulations which is available, hydroxyamphetamine available in eye drops. So popular brand name enadhu Premade and then Paradrine or Paradrine. Popular brand name. Uses it will produce mydriatic effect, அதாவது pupil whiteness by relaxing eye muscles. Eye muscles relax பண்ணி pupil mydriatic produce பண்ணும். காமனா என்னது which is reduce the inflammations after the eye surgery. So surgery பண்ணதுக்கு அப்புறம் அந்த redness, அந்த reduceness, அந்த swelling எல்லாத்தையும் குறைக்கிறதுக்காக இந்த ஹைட்ராக்சி ஆம்ஃபெட்டமின் கொடுக்குறோம். எப்படி அப்படின்னா அந்த pupil ஐல இருக்கிற அந்த மசில்ஸை ரிலாக்ஸ் பண்றதுனால. ஓகேங்களா? So this is something about hydroxyamphetamine. Next, ephedrine. So இந்த பார்க்கக்கூடிய மூணு ட்ரக்குமே ephedrine, pseudoephedrine and metaraminol. இது மூணுமே என்னது mixed acting adrenergic drug or sympathomimetic drug. So நம்ம ஆல்ரெடி எல்லாமே ephedrine pharmacognosisல படிச்சிருக்கோம். இது என்னது alkaloid which is which is isolated from the species of Epidra. So Epidra நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு. இந்த Epidra ஸ்பீசிஸ்ல இருந்து நாம இந்த ephedrine எடுக்கிறோம். இதனுடைய என்னது இது alkaloid base. இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு பென்சின் ரிங் இருக்கு. இங்க ஃபினைலும் இல்ல கேட்டகாலும் இல்ல, பென்சின் ரிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட் அதே மாதிரி இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அட்ரினலின் மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு. செகண்ட் பொசிஷன்ஸ்ல என் மெத்தில் இருக்கு, மெத்தில் அமினோ குரூப் இருக்கு. தேர்ட்ல கண்டினியூஸா மூணாவது ஒரு CH3 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் பொசிஷன்ல இந்த மெத்தில் அமினோ குரூப் இருக்கு. 2 மெத்தில் அமினோ. ஃபர்ஸ்ட் கார்பன்ல இந்த என்னது ஃபினைல் குரூப் அட்டாச் இருக்கு. 1 ஃபினைல். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கார்பன்ல இந்த ஹைட்ராக்சில் குரூப் இருக்கிறதுனால மீத்தேன் ஈத்தேன் புரோபேன். ஸோ 1 புரோபனால் அல்லது புரோபேன் 1 ஆல் இப்படி எழுதலாம். மீத்தேன் ஈத்தேன் புரோபேன் ஃபர்ஸ்ட் குரூப் ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஹைட்ராக்சில் இருக்கிறதுனால புரோபேன் 1 ஆல். புரியுதுங்களா? இது ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர். இது அல்கலாய்டு எபிட்ரால இருந்து ஐசோலேட் பண்றாங்க. இதனுடைய பிசிக்கல் நேச்சர் ஒயிட் கிறிஸ்டாலின் பவுடர், பிட்டர் டேஸ்ட், மோஸ்ட்லி அல்கலாய்டு எல்லாமே பிட்டர் டேஸ்ட் அண்ட் தென் ஸ்பேரிங்லி சால்யூபிள் இன் வாட்டர். இது லிவோ ரொட்டேட்டரி நேச்சுரல்ஸ் ஸ்டீரியோ. ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, ரிமார்க்கபிள். டார்க்னஸ் ஆன் எக்ஸ்போசர் டு லைட். ஸோ லைட்ல வச்சோம் அப்படின்னா டீகம்போஸ் ஆயிடும் எபிட்ரின் நேச்சுரலாவே. ஸோ அதனால இட் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் tightly light resistant container. It should be stored in light resistant container. So formulations which is available in tablet 15 mg 30 mg ephedrine tablet and also which is available in injections. அதே மாதிரி nasal drops 0.5 to 0.75% nasal drops available. அதே மாதிரி ephedrine syrup and ephedrine elixirs. இந்த மாதிரி different formulations oral என்னது டேப்லெட், சிரப்ஸ் அண்ட் எலிக்சர்ஸ் ஓரலும், அப்புறம் இன்ஜெக்டபிள்ஸும், அதுக்கப்புறம் டாபிக்கல்ல நாசல் டிராப்ஸ்லயும் அவைலபிள். ஸோ யூசஸ், இதனுடைய பிரைமரி யூசஸ் பிராங்கியல் ஆஸ்துமாக்காக யூஸ் பண்றோம், பட் கண்டிஷன்ல மட்டும்தான். ஸோ எல்லா பிராங்கியல் ஆஸ்துமாலையும் இந்த எபிட்ரின் டைரக்டா கொடுக்கறதுல. அதே மாதிரி இட்ஸ் எ வேசோப்ரெசர்
ஆஃப் சாய்ஸ் இன் பிரெக்னன்சி, வேசோப்ரெசர் ஆஃப் சாய்ஸ் இன் பிரெக்னன்சி. அதே மாதிரி நேசல் டீகன்ஜஷன்ஸ்க்காகவும் இந்த எபிட்ரின் வந்து கொடுக்குறோம். ஸோ எபிட்ரின்ல நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட்ல இது வந்து மினிமம் யூசேஜ். ஸோ அந்த அளவுக்கு ஃபார்மகோதெரபியூட்டிக் யூசஸ் வந்து இல்லை. ஒரு சில கண்டிஷன் எஸ்பெஷலி வேசோப்ரெசர் ஆஃப் சாய்ஸ் இன் பிரெக்னன்சி அப்படின்னா என்னன்னு நம்ம ஃபார்மகாலஜில பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிட்ரினுடைய சேம் ஸ்ட்ரக்சர் என்னது, சூடோ எபிட்ரின். ஏன் சூடோ எபிட்ரின் அப்படின்னு வச்சாங்க அப்படின்னா சேம் பேசிக் ஸ்ட்ரக்சர் எபிட்ரினுடைய சேம் பேசிக் ஸ்ட்ரக்சர், பட் இட்ஸ் அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இதனுடைய பாருங்க அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட், இந்த ஹைட்ராக்சில் குரூப் அதுக்கப்புறம் இந்த என்னது மெத்தில் அமினோ குரூப்னுடைய அரேஞ்ச்மெண்ட் வந்து டிஃபரெண்ட் அட் எனி ஒன் ஆஃப் தி டூ ஸ்டீரியோஜெனிக் சென்டர். இங்க ரெண்டு ஸ்டீரியோஜெனிக் சென்டர் இருக்கு. ஸோ இதுல வந்து என்னது ஸ்டீரியோ ஐசோமெரிசம் பேஸ் பண்ணி வரும். ஸோ இந்த அட்டாமிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் கிட்டத்தட்ட பேசிக் ஸ்ட்ரக்சர் அதே தான், பட் இந்த என்னது ஸ்டீரியோஜெனிக் சென்டரை பேஸ் பண்ணி அதனுடைய அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட் வந்து இருக்கும். அதனால இதுக்கு பேர் வந்து சூடோ எபிட்ரின் அப்படின்னு சொல்றோம். எபிட்ரினோட கம்பேர் பண்ணும்போது சூடோ எபிட்ரின் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் அண்ட் தென் மினிமம் சைடு எஃபெக்ட். ஸோ இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒயிட் ஆர்டர்லெஸ் கிறிஸ்டால் ஆர் பவுடர் வித் பிட்டர் டேஸ்ட், ஸ்லைட் அரோமேட்டிக் ஆர்டர். ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது பிசிக்கல்ல வந்து ஸ்லைட் அரோமேட்டிக் ஆர்டர் சூடோ எபிட்ரின், அசிடிக் இன் நேச்சர், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி சால்யூபிள் இன் வாட்டர் அண்ட் மெத்தனால். So but இது வந்து sparingly soluble in water, this is completely soluble in water and methanol. It should be stored in room temperature away from light and moist, as usual away from light and moist. So formulation which is available in tablet 60 mg, syrups 30 mg per 5 ml, அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன்ஸ், ஆயின்மெண்ட் அண்ட் ஜெல்ஸ். ஸோ ஆயின்மெண்ட் அண்ட் ஜெல்ஸ் டாபிக்ல யூஸ் பண்றோம். இன்ஜெக்டபிள்ஸ்லயும் அவைலபிள், சிரப்ஸ்லயும் அவைலபிள், டேப்லெட்லயும் அவைலபிள் ஓரலுக்காக. ஸோ பிராண்ட் வந்து சுடாஃபெட், ஹஃப்ரினால் அண்ட் தென் சினூடாப். இதெல்லாமே வந்து ஒரு சில பாப்புலர் பிராண்ட் நேம். யூசஸ் வந்து டு ட்ரீட் காமன் cold and flu, to treat common cold, flu. அதுக்கப்புறம் ஒரு சில அலர்ஜி ரெஸ்பிரேட்டரி அலர்ஜிஸ்க்காக யூஸ் பண்றோம், அப்புறம் பிரான்சிட்டிஸ்க்காக யூஸ் பண்றோம், ஹே ஃபீவர்ல யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் சைனஸ் கன்ஜஷன்ஸ் கண்டிஷன்ஸ்ல வந்து நாம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதனுடைய பிரைமரி யூசஸ் வந்து அலர்ஜினால வரக்கூடிய இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், அப்புறம் என்னது ஹே ஃபீவர், அப்புறம் காமன் கோல்ட் அண்ட் ஃப்ளூ அண்ட் கோல்ட் கண்டிஷன்ஸ்ல வந்து நாம இந்த சூடோ எபிட்ரின் வந்து யூஸ் பண்றோம். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் மிக்ஸ்டு ஆக்டிங் சிம்பத்தோமிமெட்டிக் ட்ரக்ல பார்க்கக்கூடிய மூணாவது லாஸ்ட் நம்ம சிலபஸ்ல கொடுத்த லாஸ்ட் காம்பவுண்ட் என்ன அப்படின்னா மெட்டாரமினால். இது வந்து இன்ஜெக்ஷன்ஸ்ல மட்டும்தான் அவைலபிள். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபினைல் ஸ்ட்ரக்சர், கிட்டத்தட்ட ஃபினைலெஃப்ரின் ஸ்ட்ரக்சர். ஃபீனால் குரூப் இருக்கு, கிட்டத்தட்ட ஃபினைலெஃப்ரின் ஸ்ட்ரக்சர் மென்ஷன் பண்ணிருக்கு. ஃபினைலெஃப்ரின் ஸ்ட்ரக்சர் தான் கிட்டத்தட்ட. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். ஸோ தேர்ட் பொசிஷன்ஸ்ல ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கார்பன்ல என்ன இருக்கு? 2 அமினோ, இந்த அமினோ குரூப் இருக்கு. 2 அமினோ, 1 ஹைட்ராக்சி, மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபைல் ஃபீனால். ஸோ 2 அமினோ, 1 ஹைட்ராக்சி, ப்ரோபைல் ஃபீனால். ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர். Physical nature, white crystalline powder, it is freely soluble in water, similar structure of phenylephrine, stability வந்து slightly hygroscopic, it is slightly hygroscopic. இது வந்து ஒன்லி ஸ்டேபிள் பிட்வீன் 2 to 8 டிகிரி செல்சியஸ். ஒரு கார்ட்டூன் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒன்ஸ் அந்த பாக்ஸ்ல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா 24 to 48 ஹவர்ஸ்ல வந்து என்னது இதை யூஸ் பண்ணிடணும். நாம வந்து லைட்ல காமிக்க கூடாது. என்னது 2 to 8ல தான் வந்து இதை மெயின்டைன் பண்ணணும். ரெஃப்ரிஜரேட்டர்ல தான் மெயின்டைன் பண்ணணும், ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து இன்ஜெக்ஷன்ஸ்ல அவைலபிள். ஃபார்முலேஷன் வந்து இன்ஜெக்ஷன்ஸ்ல அவைலபிள். பாப்புலர் பிராண்ட் வந்து மெட்டாரமைன். ஸோ காமனா ஸ்பெசிஃபிக்கா இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுக்குறோம். இல்லை, ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுத்ததுக்கு அப்புறம் பிளட் ப்ரெஷர் ரெடியூஸ்
சப்போஸ் பிளட் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகுது, ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுத்ததுக்கு அப்புறம் பிளட் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகுதுன்னா அந்த கண்டிஷன்ஸ்ல வந்து இந்த மெட்டரோமினால் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறோம் டு ட்ரீட் ஹைப்போடென்ஷன் ஆஃப்டர் ஸ்பைனல் அனஸ்தீசியா. ப்ளீஸ் நோட் இட். ஸோ அவ்வளோதாங்க, இன்னைக்கு நாம சிம்பத்தோமைமெட்டிக் ட்ரக்ஸ், இதுக்கு இன்னொரு பேரு அட்ரினர்ஜிக் ஏகோனிஸ்ட் ஆர் அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் பத்தி நம்ம சிலபஸ்ல கொடுத்த 12 ட்ரக் இன்னைக்கு வந்து நாம தெளிவா பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நர்வஸ் சிஸ்டம்னா என்ன, ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் சிம்பத்தோமைமெட்டிக் ட்ரக்ஸ்னுடைய கிளாசிபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம சிலபஸ்ல கொடுத்த 12 ட்ரக்னுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து பார்த்தோம். தேங்க்யூ.